நாட்டின் அனைத்து பொது பல்கலைக்கழகங்களிலும் இந்திய மாணவர் சேர்க்கை 7 தொடங்கி 10% அதிகரிக்க வேண்டும் என மலேசிய தமிழ் பள்ளிகளின் கல்வி மேம்பாடு மற்றும் நலனபிவிருத்தி சங்க தலைவர் வெற்றிவேலன் மகாலிங்கம் அறைகூவல் விடுத்தார். உலகத்தை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி எனும் நெல்சன் மண்டேலாவின் தாரக மந்திர சொல்லுக்கு ஏற்ப நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு கல்வி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே அக்கல்வியை இன மத வேறுபாடு இன்றி அனைத்து சமூகத்திற்கு மலேசியர் என்ற உணர்வோடு கல்வி வாய்ப்புகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்றும் அந்த கொள்கைக்கு முன்னுரிமை வழங்குமாறு அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள SPM தேர்வில் பேரளவிலான தகுதியுடைய இந்திய மாணவர்கள் மெட்ரிகுலேஷன், ஆசாசி, பாலிடெக்னிக் மற்றும் பிற கல்வி திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க தொடங்கும் போது அங்கு அழுத்தமான தடைகள் தொடர்கதையாகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த மாணவர்கள் பொது பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு இடங்கள் பற்றாக்குறையால் பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் போது பல்வேறு இடையூறுகளை சந்திக்க நேரிடுகிறது. அதனால் அம்மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இந்திய மாணவர்களுக்கு தொடரும் இதுபோன்ற தடைகள் தொடர்வதை தடுக்க வேண்டும் என வெற்றிவேலன் தொடர்ந்து அறைகூவல் விடுத்தார். இந்நாட்டில் இந்திய மாணவர்களுக்கான மருத்துவம், பொறியியல், கணக்கு பதிவியல் மற்றும் சட்ட புலங்களில் இடங்களை அதிகரிக்கப்படுவதை நாட்டின் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் தனது பகிரங்க கோரிக்கையை முன்வைத்தார். மலேசியர் என்ற உணர்வோடு இந்நாட்டு இந்தியர்களின் அந்த நீண்ட நாளைய உரிமை போராட்டமான உயர்கல்விக்கான அந்த வாய்ப்பு அதிகரிப்பு கோரிக்கை விவகாரத்தில் பிரதமர் அன்வார் நேரடியாக தலையிடுவாரா? தடைகள் நீங்கி கல்விக்கான வாய்ப்பில் புதிய விடியல் பிறக்குமா? விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.